ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேளவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்று நான் நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களா தான் இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்க வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. சிம்மராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை தீர்வு கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க பல நேரங்களில் தாங்கள் பாவப்பட்ட ராசி அப்படின்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருக்காங்க. நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதும் ஏன் என்ற கேள்வி சிம்மராசினர்களுக்கு அதிகமாயிருக்கும். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஒளியும் வெப்பமும் தரக்கூடியவர். ஒளியோடு சேர்ந்து வாழ்பவர்கள் எரிச்சலையும் சோதனையையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிம்ம ராசியினர் ஒளியோடு பிறந்தவங்க, இருளை அகற்றும் கடலோடு பிறந்தவங்க. இருளை அழுக்க முயற்சிக்கும் போது அந்த இருள் இவங்களை காயப்படுத்தும். அந்த காயம் தான் இவங்களை பரிபூர்ணமாக மாற்றி கர்மங்களை சுத்திகரிக்கும். முந்தைய ஜென்மத்தில் சிம்ம ராசியினர் அதிகாரம், பெருமை, தலைமை என்று இருந்திருப்பீங்க. அந்த ஆட்சியில் சில நேரங்கள் தாழ்ந்தவர்களை புண்படுத்தி இருக்கலாம். அந்த கர்ம வினையின் விளைவாக இந்த ஜென்மத்தில் மனக்காயம், அன்பு பிளப்பு, தனிமை போன்றவை ஏற்படுது. முன் ஜென்மத்தில் ஆட்சி செய்தவர்கள் இந்த ஜென்மத்தில் அடக்கத்துடன் இருக்க வேண்டும். முன் ஜென்மத்தில் புகழ் பெற்றவர்கள் இந்த ஜென்மத்தில் சோதனைகளை அனுபவிக்க வேண்டும். இது தண்டனை அல்ல, சுத்திகரிப்பு. சிம்ம ராசினர் நெருப்புக்குள் மலர்ந்த மல்லிகை பூ மாதிரி வெளியில வலிமையாகவும் உள்ளே மென்மையாகவும் இருப்பாங்க. இவங்க கோபம் தெரிந்தாலும் குழந்தை மாதிரி நெகிழ்ச்சியான மனதை உடையவங்க. மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இவங்களுக்கு உண்டு. ஆனால் அவர்களின் மனதை புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. சிம்ம ராசியினர் அடையாளம், தன்னம்பிக்கை, மனசு உடைந்து விட்டா இவங்க எதையும் சாதிக்க முடியாது. அவங்க மனதளவுல தான் அதிகமாக காயப்பட்டு இருக்காங்க. சின்ன சின்ன சொற்களை கூட தாங்க மாட்டாங்க. ஆனா உலகமே எதிர்த்தினாலும் தைரியமா இருப்பாங்க. இவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமைப்பட்டவங்க.
புகழ் அங்கீகாரம் இல்லாம இவங்களால இருக்க முடியாது. சிறு வயதுல தந்தையின் பிரிவு, காதலில் ஏமாற்றம், நண்பர்களால மோசம், தொழில நம்பிக்கை இழப்பு, பண நிலையில தாமதம், நல்லதை செய்தாலும் பழி சுமத்தப்படுவது போன்ற சோதனைகளை அனுபவிச்சு வாழ்ந்துட்டாங்க. சிம்ம ராசினர் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் போல வெளிச்சத்தை தரக்கூடியவங்களா இருக்காங்க. அதிகாரம், மேடை, வழிகாட்டுதல் போன்ற துறைகளில் இருந்தா சிறப்பான முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம், காவல்துறை, இராணுவம், மேலாண்மை, நிர்வாகம், கல்வித்துறை, ஊடகம், மேடை பேச்சு, ஜோதிடம், சட்டம், அரசியல், சமூக சேவை போன்ற தொழில்கள் இவங்களுக்கு பொருத்தமான தொழிலா இருக்கு. இவங்க மற்றவரிடம் வேலை செய்ய மாட்டாங்க, சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சிம்மம் என்பதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மம் இல்லை என்று மறிக்கிறதோ அன்னையிலிருந்து தோல்வி ஆரம்பிக்கும். சிம்ம ராசினர் பணத்தை தேட மாட்டாங்க, ஆனா பணம் இவங்களை தேடி வரும். தன்னம்பிக்கை, நேர்மை, தியானம், சுத்தமான மனசு போன்றவற்றால் பணம் கொஞ்சம் தாமதப்படும். பணம் இவங்களை ஆள முடியாது, அவர்கள் தான் பணத்தை அடக்கி ஆள முடியும். பணம் தாமதப்பட்டாலும் தடைபட்டாலும் ஏமாற்றினாலும் அது இவங்களை தேடி வந்தே தீரும். இதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. சூரியனுக்கு தினமும் தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க. காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. தங்கம் மற்றும் மஞ்சள் நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க. சிம்ம ராசினர் அன்பை ஆழமாக உணரக்கூடியவங்களா இருக்காங்க, ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. ஒருத்த மேலே பாசம் வச்சுட்டா அந்த பாசம் இவங்களை ரொம்ப பாதுகாக்கிற பேரில் போகுங்க. ஆனால் இவங்க பாசத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க இருக்க மாட்டாங்க. நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சிம்மம் நம்பிக்கையோடு பிறக்கக்கூடாது, நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கணுங்க. யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைங்க. குடும்ப உறவுகளால் இவர்களுக்கு சோதனை தான். அன்பு தேவை, ஆனால் அங்கீகாரம் இல்லை. பெற்றோர்கள்கிட்டையும் மனைவி கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். சிம்மராசினர் தன்னுடைய வாழ்நாள ஒருத்தரை மன்னிக்கவே முடியாது. மாலை நேரத்தில் சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க. சூரிய கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. தந்தை மற்றும் மூத்தவங்க மீது கடமை உணர்வோடு நடந்துக்கோங்க. சிம்மராசி பெண்கள் ராணிகள் மாதிரி வெளியில மென்மையாகவும் உள்ள தீ போலவும் இருப்பாங்க. மன அழுத்தம், தியாகம், மற்றவங்களுக்கு ஒளி தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலை, கல்வி, குரல், மேடை, அழகுல தனித்த அடையாளம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. அன்பு வாழ்க்கையில கொஞ்சம் தாமதப்படும், ஆனா சோதனை இருக்கு. சூரியனுக்கு மஞ்சள் தாமரை அர்ப்பணம் பண்ணுங்க. துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளை குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிம்மராசிக்கார ஆண்கள் ஒளி, தலைமை, ஆளுமை கொண்டவங்க. மற்றவர்கள் பாராட்டுவது மட்டும்தான் இவங்களுக்கு உயிருங்க. அவமானத்தை அனுபவிச்சு தன்னுடைய கர்மத்தை கரைச்சிட்டு இருக்கீங்க. மனதளவுல பாதிப்பு, நம்பிக்கை இழப்பு, நண்பர்களால துரோகம் போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமைகளை குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமைகளை பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். சூரியனுடைய பிள்ளை இருளில் வாழ முடியாது, ஆனா அந்த இருளை அவனை ஒளியாக்கும். எத்தனை ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுங்க. உங்களுடைய வெளிச்சம், பேரு, புகழ் எல்லாமே நல்லது. நீங்க நல்லவங்க. இந்த உலகமே உங்களை போற்றக்கூடிய நேரம் வரப்போகுது. சிம்மராசி வாழ்க்கை முழுக்க முழுக்க போராட்டம் போலதான் தெரியும், ஆனா அது உங்களுடைய சித்தருடைய பாதைக்கு கொண்டு போகும். தாழ்மையே இருள் ஒளியோடு வருவ, தீயோடு அல்ல. ஒருத்தவங்களை கீழே இறக்கி பேசுகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அந்த இடத்துல நீ வருத்தப்படக்கூடாது. நம்பிக்கையோடு இருங்க. உன்னை அசிங்கப்படுத்தினவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க, ஒதுக்குனவங்க, பல பேருக்கு முன்னாடி தகாத வார்த்தைகளால் பேசினவங்க எல்லாரும் உங்கள் முன்னாடி கை கட்டி நின்று உனக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க. சிம்மராசிக்காரங்களே 25 வயசில் கஷ்டப்படுவீங்க. சோதனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். 26 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல திசை வரும். உங்களுக்கான ஒரு அடையாளம் உருவாகும். 36 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் பண நிலையில் உயர்வை பார்ப்பீங்க. பெரிய பேரு புகழ் உங்களுக்கு வந்து சேரும். 46 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளுக்கான அங்கீகாரம், சமுதாயத்தில் பேரு புகழோடு வளம் வருவீங்க. 56 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தில் வெளிச்சம், நிம்மதியாக இருப்பீங்க. இப்போ பார்த்தா எல்லா சோதனைகளும் முழுசாக உங்களை விட்டு விலகி இருக்கும். சூரியன் ஒளி தரதுக்கு முன்னாடி இருள் கடுமையாக இருக்கும். அது போல தான் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கிறது. எல்லாமே நீங்கள் வெளியில் தெரிய போகிறீங்க, பிரகாசமாக இருக்க போகிறீங்க. உலகமே உங்களை அறிய போகுது. முயற்சி பண்ணாலும் தடைபடுது, தாமதப்படுதுன்னு வருத்தப்பட்ட கூட சரிங்க, முயற்சியை கைவிட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு ஒவ்வொரு
ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு பாருங்க, கடைசி நிமிஷத்துல கூட அது வெற்றியாக மாறும். அவன் விழுந்தாலும் அவனுடைய நிழல் வந்து ஒளியாக மாறும். அதுதான் சிம்மம். நீ வந்து ஒளிக்காக பிறந்தவன், மற்றவங்களுக்கு வெளிச்சம் தர பிறந்தவங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. சிம்மராசிக்காரங்களே, ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கையை கைவிற்றாதீங்க. சூரியனுடைய பிள்ளை இருந்தாலும் உலகத்துக்கு ஒளி தருமா. நீ அந்த சிம்மம் எரிந்து ஒளியாக மாற வந்தவன். மற்ற மனுஷங்களை போல கஷ்டப்படுறதோ, கண்ணீர் வடிக்கிறதோ, அழுகிறதோ, சோதனை நினைச்சு ஒரு மாதிரி மனசுக்கு இருக்குதே அப்படின்னு நீங்க வந்து கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாத விஷயம். விழுந்தா விதை போல, எழுந்தா ஆலமரம் போல. உன்னை ஒருத்தவன் கீழே தள்ளிட்டு வேடிக்கை பார்க்கறானா, அவனால் உன்னை தொட முடியாது. அந்த உயரத்துக்கு நீங்க போவீங்க. சிம்மம் என்னைக்குமே அரசர்கள் தான், மறந்துடாதீங்க. மற்றவங்க இழிவா பேசக்கூடாது. அது வந்து சூரிய பகவான் தண்டிச்சிருவாருங்க. நான் தான் சரி அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுறணும். கோபத்தில் முடிவெடுக்க கூடாது. அது உங்களுடைய ஒளியை மறைச்சிடும். இரவு நேரத்தில் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். சக்தியத்தை மீறாதீங்க. சூரியன் வந்து சாட்சி கிரகமாக இருக்குங்க. இன்றைய உலகம் ஒளிக்காக காத்திருக்கு. ஆனால் அந்த ஒளி யார்கிட்ட இருந்து வரணும் தெரியுமா? சூரியனின் பிள்ளைகள் தான் அந்த ஒளி. சிம்மராசிக்காரங்க எரிந்த ஒளியாக மாற போறீங்க. நல்லது பண்ண போறீங்க. வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க. சிம்ம ராசியுடைய சித்த ரகசியமே தான். உங்களுடைய வாழ்க்கை எரியக்கூடிய தீ போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த தீயில தான் உங்களுடைய ஒளி இருக்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கான நல்லது தாமதப்படுது, ஆனால் உங்ககிட்ட வராமல் போகாது. சிம்மராசிக்காரங்களே, எரியுங்க. தீப்பொறி போல எரிஞ்சு போங்க. ஆனால் ஒளியா மாறுங்க. உலகம் உங்களை தேடி வரும். சிம்மன் நினைச்சா அது சாதிக்கும். பொறுமையாக இருங்க. கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க யாரு என்னங்க அதை புரிஞ்சுட்டு செயல்படுங்க. நீ வந்து சிங்கம், ஒரு சிங்கமா யோசி. நீ வந்து ஒரு அரசனா யோசி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களோ, சோதனைகளோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிரிகளோ உங்களுக்கு ஒர்த்தானவங்களா, உன்னுடைய தகுதிக்கு தகாதவங்களா, தகுதியானவங்களா, இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாதா? தூசி மாதிரி தட்டி விட்டுறலாங்க. சிம்மத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது. பெரிய யானையை ஒரு சங்கிலியை கட்டி வச்சிருக்காங்க. அதனுடைய குணம் என்ன? பெரிய மரத்தை கூட வந்து வீழ்த்த முடியும். ஆனால் அந்த சங்கிலியில் கட்டுப்பாட்டு தான் வந்து நம்ம இருக்குது. ஓகேங்களா? அந்த பகவானுடைய அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. அது அந்த பாகனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கு. அது போலதான் சிம்மம் வந்து நீ அன்புக்காக, பாசத்துக்காக, உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, எல்லாத்துக்காகவும் அடங்கி இருக்கு. அதுதான் யானை படுத்துட்டா எறும்பு கூட சொல்லுமா, நீயே கீழே விழுந்துட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம். எல்லாரும் இப்படி நம்மளை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டால் நம்ம எந்திரிச்சு நின்று வேற மாதிரி அப்படிங்கிறத நம்மளுடைய செயல்களில் காட்டிடணும்னு வச்சுக்கோங்க. நம்மளை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததான் நம்முடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அந்த வகையில் நம்மளுடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகிறது நல்லது. பண வரத்து அதிகமாகுது. எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாக போகுது. மன மகிழ்ச்சியாக இருக்க போகுது. பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்க பெற போறீங்க. வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகளின் மூலம் கிடைக்க போகுது. பொறுப்புகள் கூட போகுது. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. நீங்கள் சின்னதாக பெட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. அடுத்ததான் நம்முடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம். பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள போறீங்க. வீண் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். மறைமுக எதிரிகளையும்
நேர்முக எதிரிகளையும் கொண்டவங்க தான் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க. இவங்க ஒரு நிலையை தாண்டி தனக்கான ஒரு இடத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா இவங்களை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த ஒரு நிலையை அடையிறதுக்குள்ளே இவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.